பிள்ளையானுக்கு எதிராக பல குற்றச்சாட்டுகள் அம்பலப்படுத்தும் அனுர தரப்பு. பல படுகொலைகளை அரங்கேற்றிய பிள்ளையானின் விசுவாசி. வெளியான தகவல். பிமல் ரத்நாயக்கவிற்கு என்ன யோக்கியம் உள்ளது? கடுமையாக சாடிய செல்வம் எம்பி. சில மாதங்களுக்கு மீண்டும் ஜனாதிபதியாக ரணில். தொடரும் ஜேவிபியின் சர்வாதிகார ஆட்சி, பகிரங்கமாக சாடும் மணிவண்ணன். தொடர்பென விரிவான செய்திகள். கொழும்பு குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகளினால் பிள்ளையான் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். இந்நிலையில் நாட்டில் ஒளிந்திருக்கும் பிள்ளையானின் முக்கிய டிஎம்விபி உறுப்பினர் அஜித் என்று சொல்லப்படுகின்ற குறித்த நபர் வாழைச்சேனை பிரதேசத்தில் நடந்த படுகொலைகள் அனைத்திற்கும் காரணமாக இருந்தவர் என கூறப்படுகிறது. அத்தோடு பிள்ளையானின் நெருங்கிய விசுவாசியாக செயற்பட்ட இவர் வாழைச்சேனை மக்களுக்கு நன்கு அறிந்த ஒருவர் என்றும் இன்னும் பலர் இருக்கிறார்கள் என்றும் மட்டக்களப்பு சமூக ஆர்வலர்கள் தெரிவிக்கின்றனர். தீவுசேனை பகுதியில் அமைந்திருந்த பிள்ளையான் குழுவின் முகாம்களில் கடந்த காலத்தில் பல பொதுமக்கள் படுகொலை செய்யப்பட்டு மறைமுகமாக புதைக்கப்பட்டு மனித உடல்கள் மறைக்கப்பட்டிருக்கின்றது. இது தொடர்பாக சரியான விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்றும் அப்போதுதான் பல உண்மைகள் கண்டறியப்படும் எனவும் சமூக ஆர்வலர்கள் கூறியுள்ளனர். இவரை போன்று பலர் பிள்ளையானுக்கு உறுதுணையாக இருந்த பலர் இன்னும் சமூகத்தில் நடமாடுவதாகவும் அவர்களை கைது செய்து தடுப்பு காவலில் வைத்து விசாரணைகளை நடத்த வேண்டும் எனவும் மட்டக்களப்பு சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். அதேவேளை இலங்கையின் கிழக்கு பல்கலைக்கழக முன்னாள் உபவேந்தர் பேராசிரியர் சுப்பிரமணியம் ரவீந்திரநாத் கடத்தப்பட்டு காணாமல் போன சம்பவம் தொடர்பில் பிள்ளையான் கைதானமை குறிப்பிடத்தக்கது. பிள்ளையானிடம் அவருக்கு எதிரான மேலும் பல குற்றச்சாட்டுகள் தொடர்பிலும் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக அமைச்சரும் அமைச்சரவை பேச்சாளருமான நலிந்த ஜாதிச தெரிவித்துள்ளார். அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு ஊடகவியலாளர்களின் கேள்விகளுக்கு பதிலளிக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் கருத்து தெரிவிக்கையில், கிழக்கு பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் கடத்தல் தொடர்பான குற்றச்சாட்டில் மாத்திரம் பிள்ளையானுக்கு எதிராக விசாரணைகள் முன்னெடுக்கப்படவில்லை. தற்போது அவர் மீதான மேலும் பல குற்றச்சாட்டுகள் தொடர்பான சாட்சியங்கள் கிடைத்து வருகின்ற நிலையில் அது குறித்தும் விசாரணை முன்னெடுக்கப்படுகிறது. அது தொடர்பான முன்னேற்றம் எதிர்வரும் காலங்களில் காவல்துறையினரால் வெளியிடப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பிள்ளையானிடம் மேற்கொள்ளப்படும் விசாரணைகளில் பல சம்பவங்கள் தொடர்பான தகவல்கள் வெளியாவதுடன் அவற்றில் சில சம்பவங்கள் ஒன்றுடன் ஒன்று தொடர்புடையவையாகும். சில குற்றச்சாட்டுகள் உயர்நீதிமன்றில் விசாரிக்கப்பட்ட வழக்குகளுடன் தொடர்புடையவையாகும். அவை தொடர்பிலும் விசாரிக்கப்படுகிறது. அதன் பிரகாரம் மேலும் இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர். சில கொலை வழக்குகளில் அவர்கள் எந்த விதத்தில் தொடர்பை கொண்டிருந்தார்கள் என காவல்துறையினர் விசாரித்து வருகின்றனர். இதேவேளை ஏப்ரல் 21 தாக்குதல் விசாரணை என்பது மிகவும் உணர்திறன் மிக்க விடயமாகும். அதில் ஹர்தினால் உள்ளிட்ட பல தரப்பினர் திருப்தியடையும் வகையில் பெறுபேறுகள் கிடைத்து வருகின்றன என கூற முடியும். பிரதான சூத்திரதாரியை வெளிப்படுத்தும் பொறுப்பு நீதிமன்றத்திற்கும் குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கும் பாரப்படுத்தப்பட்டுள்ளது. நிச்சயமாக விசாரணைகள் முறையாக இடம்பெறுகின்றன என்ற உத்தரவாதத்தை வழங்க முடியும். எனவே பிரதான சூத்திரதாரியை வெளிப்படுத்துவதற்கு சரியான திகதியை கூற முடியாது. பிரதான சூத்திரதாரியை வெளிப்படுத்த வேண்டுமென பலர் குழப்பமடைவதாலும் அரசாங்கத்திற்கு குழப்பமடைய வேண்டிய தேவை இல்லை என அமைச்சர் நலிந்த ஜாதிச குறிப்பிட்டுள்ளார். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் குறித்து பிள்ளையானிடம் விசாரணைகள் முன்னெடுக்கப்படுகின்றனவாயின இதன்போது ஊடகவியலாளர்கள் கேள்வி எழுப்பியிருந்தனர். இதற்கு பதிலளிக்கும் வகையில் கருத்து வெளியிட்டுள்ள அமைச்சரவை பேச்சாளர், பிள்ளையானை சந்தித்து வந்ததன் பின்னர் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் குறித்து அவர் எதுவும் கூறவில்லை என உதய கம்மன் பில கூறியிருந்தார். எவ்வாறாயினும் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பிலும் மேலும் பலர் கைது செய்யப்படும் போது இந்த வலையமைப்பு மற்றும் அதன் விசாலம் குறித்து அறிந்து கொள்ள முடியும். உயிர்த்த ஞாயிறு தாக்குதலுக்கு அப்பாலான திகதிகளில் இடம்பெற்ற பல கொலைகள் மற்றும் கப்பம் கோரல்கள் குறித்தும் விசாரணைகள் முன்னெடுக்கப்படுகின்றன. சிறையில் இருந்த பிள்ளையான் இதில் தொடர்பு படவில்லை என மறுக்க முடியாது. கடந்த காலங்களில் பலர் சிறையில் இருந்து குற்றங்களை வழிநடத்திய வரலாறுகள் உண்டு. எனவே பிள்ளையான் இதன் பின்னணியில் உள்ளாரா என்பது குறித்து விசாரணைகளில் தெரிய வரும் எனவும் அமைச்சரவை பேச்சாளரும் அமைச்சருமான நலிந்த ஜாதிச மேலும் தெரிவித்தார். தமிழ் தலைமைகள் பற்றி பேசுவதற்கு பிமல் ரத்நாயக்கவிற்கு என்ன யோக்கியம் உள்ளதென வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் கேள்வி எழுப்பியுள்ளார். அத்துடன் ஜனாதிபதி ஆட்சிக்கு வந்து 6 மாதங்களை கடக்கின்ற நிலையில் காணாமலாக்கப்பட்டவர்களின் விடயங்களில் ஏன் கவனம் செலுத்தவில்லை எனவும் அவர் வினவியுள்ளார். மன்னாரில் இன்று இடம்பெற்ற வேட்பாளர் அறிமுக நிகழ்வில் கலந்து கொண்டு
உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்தார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், ஜேவிபி அரசாங்கம் தொடர்பாக பல்வேறு தரப்பினரும் விமர்சனம் செய்து வருகின்றனர். ஜனாதிபதி கடந்த வாரம் தேர்தல் பிரச்சார கூட்டத்திற்கு மன்னார் வருகை தந்து உரை நிகழ்த்தினார். உள்ளூராட்சி மன்ற தேர்தல்களின் போது உள்ளூராட்சி சபைகளை ஆட்சி அமைப்பது தமது கட்சியாக மாத்திரம் இருந்தால் எவ்வித பாரபட்சமும் இன்றி நிதியை ஒதுக்குவதாக தெரிவித்தார். மக்களை ஏமாற்றி மற்றவர்களுக்கு வாய்ப்பு வழங்கக்கூடாது என்பதே அவரின் செய்தியாக உள்ளது. அவரது கருத்தை பல்வேறு அரசியல் கட்சிகளின் தலைவர்கள் எதிர்த்தார்கள். லஞ்சத்தை கொடுத்து ஜனாதிபதி மக்களை ஏமாற்றுகிறார். எனவே ஜனாதிபதி அவர்கள் எவ்வாறு இந்த நாட்டில் ஊழலை ஒழிக்க முடியும்? ஜனாதிபதிக்கு ஆதரவாக அமைச்சர் பிமல் ரத்நாயக்க ஒருபடி குரலை உயர்த்தி கூறுகிறார். ஜனாதிபதியினுடைய கூற்றிற்கு எதிர்ப்பை தெரிவிப்பதற்கு தமிழ் தலைவர்கள் அருகதையற்றவர்கள் என தெரிவித்துள்ளார். கடந்த நாடாளுமன்ற தேர்தலின் போது ஜனாதிபதியின் கட்சிக்கு அதிகளவிலான ஆசனங்களை வடக்கு மக்கள் வழங்கியுள்ளனர். அதை வைத்துக்கொண்டு தமிழ் தலைமைகள் பேசுவதற்கு வல்லமையற்றவர்கள் என்று சொல்லுவதற்கு பிமல் ரத்நாயக்கவுக்கு என்ன ஜோக்கியம் உள்ளதென்று நான் கேட்க விரும்புகின்றேன் என அவர் மேலும் தெரிவித்தார். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க சில மாதங்களில் ஜனாதிபதியாக வருவார் என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ராஜித சேனாரத்ன தெரிவித்துள்ளார். பிரச்சார கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே ராஜித சேனாரத்ன இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். இங்கு அவர் மேலும் தெரிவிக்கையில், நாட்டின் பொருளாதாரம் இப்போது சரிந்து கொண்டிருக்கிறது. அப்போது அதை மீண்டும் யார் கட்ட முடியும் என்பதை மக்கள் நினைவில் கொள்வார்கள். கோட்டபாய இரவின் குழியில் விழுந்தார், பகலில் அனுர குழியில் விழுந்தார், காலையில் சஜித்துடன் விழ தயாராக இருக்கும் மூளை உள்ளவர்கள் இலங்கையில் யாரும் இல்லை. அப்படியானால் மீதமுள்ள ஒரே ஒரு தீர்வு ரணில் விக்ரமசிங்கவே. வீழ்ச்சியடைந்துள்ள நாட்டின் பொருளாதாரத்தை மீட்டெடுக்கக்கூடிய ஒரே தலைவர் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவே என நான் எப்போதும் சொல்வேன். ரணில் விக்ரமசிங்கவின் முகத்தை பார்க்காதீர்கள், அவரது மண்டைக்குள் இருக்கும் மூளையை பாருங்கள். அவரிடம் வேறு எதுவும் இருந்தாலும் பயனில்லை. அந்த மூளை இல்லாமல் இந்த நாட்டை நெருக்கடியிலிருந்து கட்டியெழுப்ப முடியும். ரணில் விக்ரமசிங்கவிற்கு மட்டுமே தலைமை உள்ளது. அந்த சுயலாபத்துடன் நாங்கள் போராடுகிறோம். இந்த தேர்தலில் நாங்கள் முன்னேறி வருகிறோம். பெரிய வெற்றி கிடைக்காவிட்டாலும் எங்களுக்கு வெற்றி தெரியும். எங்கள் நாடு வெற்றி பெறும். இந்த வெற்றி ஐக்கிய தேசிய கட்சியின் வெற்றியாகும் என ராஜித சேனாரத்ன மேலும் தெரிவித்தார். ஜேவிபியினர் மார்க்சிச லெனினிச கொள்கைகளுடைய ரஷ்யா, சீனா, கியூபா என இடதுசாரிகள் இருக்கின்ற நாடுகளைப் போல் ஜனநாயகத்திற்கு விரோதமாக செயற்படுகின்றதென சட்டத்தரணி விஸ்வலிங்கம் மணிவண்ணன் தெரிவித்தார். தமிழ் மக்கள் கூட்டணியின் வேட்புமனுக்கள் திட்டமிட்டு நிராகரிக்கப்பட்ட போதும் யாழ் மாநகர சபையில் தமிழ் கட்சி ஒன்றுக்கு எமது ஆதரவு நிச்சயம் இருக்கும் என அவர் மேலும் சுட்டிக்காட்டினார். யாழ் கொக்குவில் அமைந்துள்ள கட்சியின் அலுவலகத்தில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். அங்கு அவர் மேலும் தெரிவிக்கையில், வருகின்ற மாதம் இலங்கையில் உள்ளூராட்சி மன்றங்களுக்கான தேர்தல் வருகின்றது. வடக்கு மாகாணத்தில் தமிழ் மக்கள் கூட்டணியின் மான் சின்னத்தில் வேட்பு மனு தாக்கல் செய்த 4 பிரதேசங்களில் யாழ் மாநகர சபையில் ஒரு வேட்பாளர் அத்தாட்சிப்படுத்தல் பத்திரத்தில் சத்தியப்பிரமாண ஆணையாளரின் உறுதிப்படுத்தல் இன்றி நிராகரிக்கப்பட்டது. மேலும் 3 சபைகளில் இளம் வேட்பாளர் போதாமை காரணமாக நிராகரிக்கப்பட்டது. இது அடிப்படை மனித உரிமைகள் மீறல் என உச்ச நீதிமன்றத்தில் வழக்கினை தாக்கல் செய்தோம். ஆனால் நீதிமன்றம் அதனை தள்ளுபடி செய்ததுடன் இதே காரணங்களுக்காக பிரபு அத்தாட்சிப்படுத்தல் பத்திரம் உறுதிப்படுத்த முடியாத காரணத்திற்காக மேன்முறையீட்டு நீதிமன்றம் ஏற்றுக்கொள்ளுமாறு ஏனைய தரப்புகளுக்கு உத்தரவு வழங்கியது. இலங்கை தேர்தல் திணைக்களத்தினால் ஒரு நீதிமன்றம் மற்றைய நீதிமன்றத்திற்கு முரணாக இருந்தது. சட்ட சிக்கல்களை உருவாக்கியது. வழக்கு தாக்கல் செய்பவருக்கு மாத்திரமே தீர்வு என்ற போர்வையில் காரணங்கள் இருந்தது. ஏற்கனவே தேர்தல் ஆணையத்தில் சொன்னது போல ஏப்ரல் 20க்கு முன்னர் வழக்கு தாக்கல் செய்ய கூறினார்கள். நாங்கள் இதற்காக பல லட்சங்களை செலவு செய்ய வேண்டி ஏற்பட்டது. மேன்முறையீட்டு நீதிமன்றம் ஒரு தேர்வை வழங்கினால் அது அனைவருக்கும் பொருந்தும் என தெரிவித்தும் எம்மை வழக்கு தாக்கல் செய்ய வைத்து நீங்கள் காலதாமதமாகிவிட்டதென கூறி எதிருங்கள் என மறைமுகமாக ஜனநாயகத்தை எள்ளி நகையாடி நடைபெறும் தேர்தல் இதுவாகும். எங்களுடைய இருப்பினை நாம் தக்க வைப்போம். மாநகர சபையில் 2 வருடம் செய்த சேவைகளை ஏனைய சபைகளிலும் மேற்கொள்வோம். ஏனைய கட்சிகள் தமிழ் தேசியத்துடன் இணையுமானால் நாம் எங்களுடைய ஆதரவினை குறித்த ஒரு கட்சிக்கு வழங்குவோம் என தெரிவித்தார்.